இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியே மறுபடியும் நம்மை கட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை உருக்குலைந்திருக்கும் போது மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவதற்கு, இல்லையென்றால் மறுபடியும் எடுத்து கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லாத நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமே. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். வேதத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்குத்தத்த வசனம் இந்த வசனம். இந்த மறுபடியும் என்கிற ரிப்பீட், அடுத்த மறுபடியும் என்கிற வார்த்தை உண்மையாகவே நம்ம தியானிக்கிறது போல பல இடங்களிலே இந்த வார்த்தைகள் எழுதப்படாது. அது சிலர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அப்படின்ற வார்த்தை இல்லை, அது எல்லாம் கஷ்டம் அப்படின்வாங்க. அது நம்ம முறைப்படியும் அப்படித்தான். சிலதை மறுபடியும்ன்ற வார்த்தை சிலதுக்கு நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் அந்த வார்த்தையை கர்த்தர் அவருடைய வாயிலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணி, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் மறுபடியும் வேதம் சொல்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திருப்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து முன்னாடி இருந்ததை விட நல்லா பண்ணுறதுக்கு ஆண்டவரால் முடியுமாமா. அதனால் நான் நம்புகிறேன், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நம்முடைய பலருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் கர்த்தர் கட்டுவாராக. சோதனைகளை பார்த்து, வாக்குவாதங்களை பார்த்து நம்ம சில நேரங்களிலே இது மாறாது அப்படின்னு நம்ம தீர்மானத்தை எடுத்துட முடியாது, அந்த முடிவுகளை எடுத்துட முடியாது. இது எங்கே மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சில காரியங்களுக்காக நம்ம பொறுத்திருந்து தான் ஆகணும். சில காரியங்களுக்காக நமக்கு தாமதமானாலும் நம்ம வெயிட் பண்ணி காத்திருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எடுத்த உடனே சில அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வராது. சிலதை நமக்கு கையாளுவதற்கு நமக்கு ஞானம் போதாது, நமக்கு வயது போதாது, நமக்கு அனுபவங்கள் போதாது. சிலது அந்த அனுபவங்கள் வரும்போது தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். அதுக்கு முன்னாடி அதை கற்றுக்க முடியாது. ஆனால் எது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னால், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். இந்த பொறுமை என்கிற ஒரு ஆயுதம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இது சாதாரணமானதே அல்ல. ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பொறுமையை தான் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் எப்படி இருக்கிறாரமா, நீடிய பொறுமையாக இருக்கிறாரு. நீடிய பொறுமை அப்படின்னா அதற்கு நம்ம இவ்வளோதான் அப்படின்ற டியூரேஷன், அந்த கணக்கு நம்ம போட முடியாது. அப்போ சில காரியங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பொறுமையாக தான் இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இந்த பொறுமை அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவும் கணவன் மனைவி அப்படின்ற இந்த சூழ்நிலையில் வரும்போது நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. ஒரு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா உடனே இன்றைக்கி பிரிகிறது தான் ஒரு வழி அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா கோர்ட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே டைவர்ஸ் கோர்ட்டு நிரம்பி வழிகிறது. எங்கே பார்த்தாலும் கணவன் மனைவியினுடைய பிரிவினை. என்ன அதனுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தா, அந்த பொறுமை இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், முடிவு கட்டிடுவோம். இதுக்கு மேலே நம்ம என்னத்தை போய் பண்ணுறது, இதோட முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நேராக ஆண்டவருடைய பிள்ளைகள் விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்திலே கர்த்தரிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சில காரியங்களை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எனக்கு என்ன தேவை என்று சொன்னால், அந்த பொறுமையினால் என்னை என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து 25 ஆண்டுகள் தாண்டி தான் ஆண்டவர் அவனை நினைக்கிறார். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 25 வருடத்தில் அவனுக்கு இருக்கிற கேலி, எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அவமானமான வார்த்தைகள், எத்தனை அவனுக்குள்ள நெகட்டிவ். ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பொறுமையாய் ஆபிரகாம் காத்திருந்தார். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை அப்படியே செய்து கர்த்தர் முடித்தார். அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் சில காரியங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், சரி கொஞ்சம் பொறுமையாக இரு, நானே உன் காரியத்தை கிருபையாய் வாய்க்க பண்ணுவேன். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ காத்திருக்கிற காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர், நெடுநாள் காத்திருக்கிறதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய காத்திருக்குதல் ஒரு நாளும் வீணாய் போகாது. காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் நினைத்த அந்த காரியத்தை உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் சாட்சி சொல்லுகிறது போல கர்த்தர் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றை தாரும் ஆண்டவரே, எனக்கு பொறுமையை
நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. சில இடங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம எதனால இழப்போம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பொறுமை இல்லாததுனால சில ஆசீர்வாதங்களை நம்ம நிறைய பேர் இழந்து விடுவோம். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காது. அதனால் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக சில ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எல்லா விதத்திலும் அப்படிதான், எல்லா விதத்திலும் அப்படிதான். ஆண்டவர் சீக்கிரமாய் பனிஷ்மெண்ட் கொடுக்கல, உடனே ஆண்டவர் தண்டிக்கல. கர்த்தர் என்ன பண்றாருன்னா ரொம்ப பொறுமையாக கையாளுறாரு. நினிவே பட்டணத்திற்கு ஆண்டவர் போக சொன்ன யோனாவை போக சொன்னார். ஆனால் அவர் தர்ஷீஷுக்கு போனான் யோனா. அந்த தர்ஷீஷுக்கு அவன் போன உடனே ஆண்டவர் அவனை எப்படி கையாளுறாரு அப்படின்னா ரொம்ப பொறுமையாக கையாளுறாரு. அவனுக்காக ஆண்டவர் மீனை கட்டில் எடுக்கிறாரு. உடனே மனம் திரும்புகிறான். அந்த மீன் போய் அவனை நினிவேல கரெக்டாக கொண்டு போய் விடுகிறது. அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறார், ரட்சிப்பு உண்டாகிறது. ஒரு ஆமணக்கு செடியை கட்டளையிட்டு ரொம்ப பொறுமையாக ரொம்ப ரிலாக்ஸாக எந்த டென்ஷனும் இல்லாமல் அவர் ஆண்டவர் பிரச்சனைகளை கையாளுகிற விதத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனையை குறித்து பயப்படவும் இல்லை. ஆண்டவர் பயப்படலை, கலங்கலை, அதை ரொம்ப ஒரு பெரிய விஷயமா எடுக்கலை, ரொம்ப பொறுமையாக கையாளுகிறார். ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அப்படி தான். ஆண்டவரே, எனக்கு எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக நான் பொறுமையாய் கையாளக்கூடிய கிருபையை கர்த்தத்தாரும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இது எப்பவுமே நமக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் உண்மையாகவே நம்ம அதுக்காக பழகி கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு அதை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உடம்புல பலன் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஓட முடியும். பலன் இருக்கிற வரைக்கும் தான். எல்லாருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் தான். இந்த உலகம் ரொம்ப பெருசு, உலகத்தில் இருக்கிற வருஷங்கள் ரொம்ப பெருசு. 1000 2000 இப்போ என்னன்னா 2024 2024 வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிறப்புக்கு பிற்பாடு 2024. ஸோ வருஷங்கள் 2024 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் நம்முடைய அப்பா, நம்முடைய தாத்தா, நம்முடைய முன்னோர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க டைம் என்னன்னு கேட்டால் அவ்வளோதான், அப்படியே குறைஞ்சிட்டே வருது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 100 105 அந்த மாதிரிலாம் நம்ம பிறந்த நாளெல்லாம் பார்த்துருக்குறோம். எத்தனையோ பேருக்கு 105வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு நம்ம நிறைய பேப்பரில் பார்ப்போம், நிறைய டிவி நியூஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த 100 வயது அப்படின்னு நம்ம நிறைய பேர் பார்ப்போம். அப்போது அதுக்கப்புறம் திருப்பி 95 வயது பிறந்த நாள் ரொம்ப பெருசாக அப்படியே செயல்பட்டது. இப்போ 90 வயசெல்லாம் இப்போ மோஸ்ட்லி இருக்காங்க. ஆனால் ஒரு 85 86 87 அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லை. அப்போ கொஞ்சம் தான் டைம். இந்த ஒரு 90 வயசுங்களா, இந்த 90 வயசில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ஒரு 15 வருஷம் ஆயிருக்கு. ஒரு லிமிட்டாக ஒரு பையன் வளர்ந்து நின்றதுக்கு 15 வருஷம் ஆகிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் அறிஞ்சிக்கணும் அப்படின்றாங்க. 25 வயசில் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப கொஞ்சமான வருடங்கள், நம்ம சீக்கிரமாக போயிடும். ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நம்மளே கர்த்தராக அனுமதித்து நமக்கு வருகிற வியாதிகள் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம சிலதை தாங்கி தான் ஆகணும். அதை நம்ம சரி ஓகே எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்போ கண்ணு இல்லை. ஒரு தகப்பனாரை சந்தித்தேன். அவனுடைய வாலிப பையன் 22 வயது பையனை கூட்டிகிட்டு வந்தார். அவர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா இந்த பையன் பிறந்து எங்கள் மனைவி மாசமாக இருந்தாங்க, 9 மாதம் ஆயிடுச்சு. 9 மாதம் வரைக்கும் என்னுடைய மனைவியை நான் வயிற்றில் தொட்டு ஜோம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் என் பிள்ளை பிறக்கும்போது எனக்கு 2 கண்ணும் இல்லை அப்படின்றார். அந்த பிள்ளையை நான் பார்க்கல. அவனுக்கு 23 வயசு பையனை கொண்டு நிறுத்தி சொல்கிறார், இந்த பையனை நான் கண்ணில் பார்க்கல, அதுக்குள்ள அவருடைய 2 கண்ணும் போயிடுச்சு. ஆனால் கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி ஓகே, நமக்கு கண்ணு போச்சு, இப்போ என்ன பண்ண முடியும், ரைட், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை தேற்றிக்கிட்டு கண்ணு இல்லாமல் எப்படி மினிசி பண்ணுறதுன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை தனக்கு ஒரு உதவியாகி வச்சு இப்போ ரொம்ப அழகாக ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஓகே. சில காரியங்கள் தேவனால் நமக்கு அனுமதிக்கப்பட்டதை நம்ம தாங்கி தான் ஆகணும். நம்ம அதுதான். ஆனால் நம்மளாகவே ஒன்றை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஏன் காயங்கள் அப்படின்னா காரணம் இல்லாத காயங்கள். நிறைய பேர் காரணம் இல்லாமல், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அப்போ அறிவு கர்த்தர் அனுமதிச்சு சங்காரமாகிறது பிரச்சனை இல்லை, அறிவில்லாமல் நம்ம சங்காரமாயிடக்கூடாது. அதுல ரொம்ப ஜார்னா இருக்கு. நான் இப்படி இருந்திருக்கலாமே கூட்டி கழிச்சு நீங்க கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சிலதை யோசிச்சதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருந்திருக்கும். சில காரியத்தை நம்ம எதுக்குற செஞ்சோம் அதனுடைய ஆன்சரை கேட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டா நான் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் டென்ஷனே ஆக வேண்டியதில்லை, இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்க வேண்டியதே இல்லை, நம்ம நல்லா சாப்பிட்டுருக்கலாம்ல, நம்ம நல்லா தூங்கி இருக்கலாம்ல, நம்ம நல்லா சந்தோஷமா எல்லாரோட இருந்திருக்கலாம்ல, நம்ம இதையே நினைச்சிட்டு இப்படி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு ஒரு காலம் உங்களை குறிச்சே நீங்க மனசங்கடப்படுற ஒரு காலம் வந்துடக்கூடாது. அதனால கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலக வாழ்க்கை எப்படின்னா ரொம்ப ஞானமாய் நடக்கக்கூடிய கிருபையை
கர்த்தர் நமக்கு தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதற்காக ரொம்ப அவசியமான ஒன்று தான் இன்னைக்கு ஃபர்ஸ்டே சொன்னது, இந்த காத்திருப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம். சில காரியங்களை பொறுமையாய் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அழகாய் வழி நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் நன்றாய் வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையாய் இறங்குகிறவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் 3 ஆசீர்வாதம் ரொம்ப இந்த 3 ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் போதுமானது. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் துக்கவே படக்கூடாது. ஒன்று, நம்ம சாப்பிடுவதற்கு ஆகாரம். இன்னொன்று, நம்முடைய சரீரத்தில் நல்ல பலன். மூன்றாவது, நமக்கு உறங்குறதற்கு ஒரு இடம். உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்குவதற்கு. இந்த 3 லட்சிப்பு இதெல்லாம் அடுத்து பெரிய விஷயம். இந்த 3 ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிட்டாலே நம்ம எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நம்ம கலங்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. சஞ்சலம் வேண்டாம், துக்கம் வேண்டாம், எதையுமே ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த கொஞ்ச காலத்தை நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் உங்களை 95 வயது வரைக்கும் 100 வயது வரைக்கும் உங்களை உயிரோட கர்த்தர் வச்சுருந்தார் அப்படின்னா, நீங்கள் கர்த்தரை சந்திக்க போகும்போது எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், நான் வாழ்ந்துட்டேன்ப்பா, இனி எல்லாமே நான் அனுபவிச்சிட்டேன், சந்தோஷமாக இருந்துட்டேன், எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டேன், பரவாயில்ல ஆண்டவரை எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு மனரம்யமாய் போகக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமென். சொல்லுங்கள். போராட்டத்தோடு தான் நிறைய பேர் பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். போராட்டமும் பலவீனங்களும் இல்லாமல் யாரும் பெரிய வெற்றி அடையலை. போராட்டங்கள் நமக்கு மட்டும் உரியதல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு உரியது. நிறைய சாதனையாளர்களுக்கு உரியது அவமானமும் நிந்தையும் அவர்களுடைய பலவீனம் தான் அவங்களுக்கு இந்த ஒரு மூலாதாரமாக இருந்திருக்குது. நான் நம்புகிறேன், நம்மையும் கர்த்தர் உலகத்தானுக்கே அதை செய்யும் போது நமக்கு கர்த்தர் தரமாட்டாரா? கண்டிப்பாக கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்போ பாட போகிறேன். என்ன பாட போகிறேன்? நான் தீயவன் செயல் குறித்து நான் மனம் பதற மாட்டேன், அவன் புல்லை போல உலர்ந்து பூவை போல உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஞானமும் என் மேலும் என் பிள்ளையின் தலை மேலும் அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்று இருப்பதாக. பாருங்க, ஈசாக்குக்கு எவ்வளோ பெரிய ஞானம் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த ஏசேக்கு அப்படின்ற இடம் நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஈஸியா ஏசேக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகனே ரகபோத் தொடங்கி விட்டது அப்படின்னு பாடுறோம். ஆனா இந்த ஏசேக்கு அப்படின்றது நீங்க நினைக்கிறது மாதிரி ஒரு 3 சென்ட் இடம் கிடையாது. இல்ல, ஏசேக்குன்றது ஒரு கிணறு கிடையாது. அந்த முழு பத்திரமும் எங்க தான் இருக்குன்னா அந்த கிணத்துக்குள்ள தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கிணத்துக்கே சொந்தம் கிட்டத்தட்ட 12 ஏக்கர் 20 ஏக்கர் 30 ஏக்கர் இருக்கும். ஒரு கிணறுக்கு சொந்தமானது. ஒரு நீரூற்றை ஒரு இடத்துல உண்டு பண்றதுக்கு காரணம் அதுதான். அந்த இடத்தினுடைய பத்திரமே அதான். அந்த பாறையான இடத்துல தோண்டி பாறையில இவ்வளோ நீளம் இவ்வளோ அகலம் உள்ள இடம் இந்த நபருக்கு சொந்தமானது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ ஈசாக்கு தோன்றின துறவு ஏசேக்கு என்கிற துறவு நீங்க நினைக்கிற மாதிரி 10க்கு 10 இடம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய சொத்து. அது ஒரு மிகப்பெரிய லேண்டு. அது இருந்துச்சுன்னா அவன் அதில் விவசாயம் பண்ணலாம், அதில் தன்னுடைய ஆடு மாடுகளை அவன் பெருக்கலாம். ஆனால் அந்த இடத்தை விட்டுட்டு போகிறது அப்படின்றது அவன் யாருக்குமே மனசு வராது. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு போகிறாங்க. இன்னொரு இடம் சித்தனா அங்கே போயாவது இட விட முடியாது இல்லை, நம்ம இப்போ ஏமாந்துட்டே இருக்க முடியுமா? ஆனால் சித்தனாவும் அதே மாதிரி மிகப்பெரிய இடம். ஆனால் ஒரு ஞானம் பாருங்களேன், இவனுள்கிட்ட எல்லாம் சண்டை போட்டேன்னா நடக்காது, இவனுள்கிட்ட எல்லாம் சண்டையே போடக்கூடாது, வச்சுக்கடா அப்படின்னு அவன் விட்டுட்டு அவன் பாருங்க அழகா போய் ரகபோத் என்கிற ஒரு இடத்தை தோன்றான். இவங்க அவங்கள்ட்ட சேர்ந்துட்டாங்களா இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஈசாக்குனுடைய ஞானம் என்ன அப்படின்னா, சண்டை போட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண சொல்றியா? வாக்குவாதம் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண சொல்றியா? எனக்கு இதெல்லாம் வேலை. நான் உங்களோட சண்டையும் போட மாட்டேன், வாக்குவாதம் பண்ண மாட்டேன், உனக்கு வச்சுக்கணும் மாதிரி வச்சுக்கோ, நான் அடுத்ததை போறேன். அப்படி போய் எவ்வளோ அழகா எடுத்துக்கிறான் பாருங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக சிலர் பாருங்க, வெறும் ஒரு 3000 ரூபாய் 2000 ரூபாய் இன்னும் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. எத்தனை வருஷம் தெரியுமா? இந்த 2000 ரூபாவுக்காக மன வருத்தப்பட்டு 2000 ரூபாவுக்காக ஏமாந்துட்டோன்னு நினைச்சு உடம்புல சிக்காயி பிபி மாத்திரை சாப்பிட்டு மாசம் 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இழந்தது எவ்வளோ? அந்த 2000 ரூபாவுக்கு மன சங்கடப்பட்டு 2000 ரூபாவுக்காக சண்டை போட்டு அந்த 2000 ரூபாவுக்காக வாக்குவாதம் பண்ணி இன்னைக்கு மாசம் 2000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்றீங்க? அதுக்கு அந்த 2000 ரூபாய் விட்டு போய் தொலைது போனா உன் புத்தி எவ்வளவு வளர்ந்தே, கடவுள் இன்னொரு இடத்துல என்ன ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லிட்டு அமைதியா வந்திருந்தா இந்த 2000 ரூபாய்க்கு 20000 ரூபாய் சம்பாரிச்சுக்கலாம் அவர். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படியே பிடிச்சே வச்சுக்க கூடாது. இதுதான்
இதை நம்முடைய மைண்டில் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒன்றை யோசனை பண்ணி வச்சுட்டு இது இல்லைன்னா அவள் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பான். எந்த இடத்துலையும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ வானத்திற்கு ஏறினாலும் நான் அங்கே இருப்பேன், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருப்பேன். அப்போ எங்க போனாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டார்னா விலகவே மாட்டார். எந்த சூழ்நிலையில யாரும் உங்களோட இல்லைனாலும் இயேசு உங்களோட கண்டிப்பாக இருப்பார். இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களையே நீங்கள் நிதானித்து பாருங்க. நீங்க போகிற வழி சரிதானா, நீங்க யோசிக்கிற யோசனை சரிதானா அப்படின்னு கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நான் நல்ல வாழ்க்கை வாழ்றேன்னா, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றேன்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த கொஞ்சம் வருஷத்தை நான் ஏதாவது ஒன்றை நினைச்சிட்டு இல்லை ஏதாவது ஒன்றை முன்னாடி வச்சுட்டு இதை அழிக்கிறேன்னா இதை உருவாக்குறேன்னான்னு பாருங்க. இது பொன் போன்ற இந்த காலத்தை கர்த்தர் உங்களுக்கு சோதனைகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் இதை ரொம்ப அழகாக பயன்படுத்தும் ஆண்டவரே. அதற்கு ஒரு கிருபையை இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தரப்போகிறார். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், கர்த்தரையே நான் நம்பி இருப்பேன், என் காரியங்களை வாய்க்க செய்வேன். ஹalleluya, ஹalleluya. தீயவன் செயல் குறித்து மானம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மானம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். இது நடக்கும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். கைகளை மேல காத்தீர் பொறுத்தீர், கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீர் பொறுத்தீர், கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். காத்தீர் பொறுத்தீர், கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீர் பொறுத்தீர், இயேசப்பா என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடே, மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடே. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். இப்ப சொல்லும், காத்தீர் பொறுத்தீர், கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீர் பொறுத்தீர், அப்பனே அப்பனே என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். நீதிமான் அனைவருக்கும் வெகு விரைவில் கர்த்தரும் நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், ஜெயம் தரும். இப்ப கைகளை மேல காத்தீர் பொறுத்தீர், கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீர் பொறுத்தீர்,
எனக்காக வழக்காடுகிற கர்த்தர், எனக்காக நியாயம் செய்கிற கர்த்தர், என்னை ஞானவானாய் நடத்துகிற கர்த்தர், என்னை தேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்தி கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். எல்லாரும் என் சார்பில் செயலாற்றும். சொல்ல சொல்ல அந்த மகிமை. என் சார்பில் செயலாற்றுகிற கர்த்தர், என் சார்பில் செயலாற்றுகிற கர்த்தர் என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது சொற்பம் அதியினம், சொற்பம் அதியினம். அதான் ஒரு சின்ன ஒரு அழுக்கு, சின்ன ஒரு மீறுதல்கள் வந்து தைலக்காரனுடைய துருத்தி முழுவதையும் கெட்டு போக பண்ணுமாமா. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சில சின்ன 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 காரியங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நம்மளை விட்டுறவே கூடாது. நம்ம அதை நினச்சி நம்ம நிறைய பேர் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவோம். ஐயோ, நம்ம வந்து எதுக்கு நம்ம இப்படி பண்ணோம், நம்ம எதுக்கு இப்படி கோவிச்சுக்கிட்டோம், நமக்கு எதுக்கு இப்படி நம்ம பேசாமல் இருந்தோம். அதில் ஒரு பெரிய இதுவே இருக்காது. ஆனால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோன்னா நல்லா இருந்திருக்கும். அப்போது அது அந்த டைமில் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற 4 பேர் வந்து இப்படி நீ பண்ணுறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஈகோவை தட்டி விடலாம். இல்லைனா நம்முடைய கோபத்தை அவங்க இது பண்ணலாம், நீ நியாயமானவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கையில் வந்து ஆயுதத்தை எடுக்கிறதுனால வந்து கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையவே முடியாது. ஹல்லேலூயா. பேதுரு வந்து தன்னுடைய கையில் பட்டயத்தை எடுக்கும்போது ஏன் ஆண்டவர் என்ன கேட்குறார் அப்படின்னா, ஏன்டா எனக்கு பட்டயம் எடுக்க தெரியாதுன்னு நினச்சியா, எனக்கு பட்டயம் எடுக்க தெரியாதுன்னு நினச்சியா? வேதம் சொல்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் அவர். அவருக்கு பட்டயம் எடுக்க தெரியும். ஆனால் பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பட்டயத்தை சொல்ல உன் பட்டயத்தை உரையிலே போடு, உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிவார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல நீ பட்டயத்தை எடுத்து வெற்றி அடையணும்னு நினைக்காத, நீ அதை உரையில போட, அது வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை. அதை வச்சு நம்ம ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வர முடியாது, நம்ம பயப்படுத்தி. அப்போ அந்த இடத்துல வந்து பட்டயத்தை ஆண்டவர் வந்து அனுமதிக்கவே இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எதையுமே அவசரத்தினால நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய வெற்றிக்கு நேராக கொண்டு வரவே முடியாது. எமோஷனலா எடுக்கிற எந்த முடிவும் நம்முடைய வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக பின்னாடி வந்து ஒரு பெரிய விளைவை கொண்டு வந்து தீர்க்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து எமோஷனல் அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை. கர்த்தர் வந்து நமக்கு நிதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, எமோஷனலாக நானோ என்னுடைய பிள்ளைகளோ எந்த முடிவையும் எடுத்துடாதபடி எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்களேன், ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நிதானமாய் 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 சொல்லுங்க, நிதானமாய் இந்த உலகத்தில் நான் நிதானமாய் நடக்கணும், என்னுடைய பிரச்சனைகளை நான் நிதானமாய் கையாளணும். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளை நான் நிதானமாய் கையாளணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய நிதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறீரோ அதே போல ஆண்டவரே, உம்முடைய அடியானாகிய நானும் தகப்பனே ரொம்ப நிதானமாய் செயல்படுவதற்கு கர்த்தர் எனக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தினுடைய அறிவை கர்த்தர் கிருபையா எனக்கு தருவீராக ராஜா. இந்த உலகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கிருபையை தருவீராக ராஜா. ஜனங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக ராஜா. என்னை வருத்தப்படுத்தாதபடி ஆண்டவரே என்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்னைக்கு அதற்காக ஜெபிப்போம். ஆமென். இன்னைக்கு விசேஷமாக வந்து இந்த சின்ன தவறுகள் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சின்ன மிஸ்டேக் பண்ணி ஒரு பெரிய இழப்புகளை சந்தித்த சில மனிதர்களே ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேயே வைத்தார். அவங்க செஞ்சது வந்து ரொம்ப சின்ன காரியம்தான். ஆனால் அவர்கள் சந்தித்த இழப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய இழப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் வந்து பெரிய தவறுகளை செய்து பெரிய இழப்புகளை சிலர் சந்திக்கிறார்கள். ஆனால் ஒரு 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 சின்ன தவறு தானே, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இதை செய்து இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டா, இவ்வளோ பெரிய காரியமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம்.
ஆனால் அந்த தவறுகளை கூட செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்படியே நான் இந்த வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசும்போது ஆதியாகமத்திலிருந்து அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு முதலிலே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஆதாம் ஏவாள் அவர்கள் சின்ன மிஸ்டேக்கில் தான் ஆரம்பித்தாங்க. அதை சரியாக அதை கரெக்டாக கொண்டு போகாதனால ஏதேன் தோட்டம் என்கிற ஒரு பெரிய பாதுகாப்பான இடத்தை இவர்கள் இழந்தார்கள். அதனால் அதை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது இது 2வது வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கூட வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனிகளை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாள் என்றார். போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சத்துரு சர்ப்பம் ஸ்திரீயின் இடத்துல கேட்குறாங்க. ஸ்திரீயின் இடத்துல இந்த சர்ப்பம் கேட்குது, ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு. ஆனால் இந்த சர்ப்பத்துக்கு இது என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா, இந்த ஸ்திரீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொன்னது இந்த தோட்டத்தினுடைய நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இந்த சர்ப்பத்துக்கு அவங்க ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கொஸ்டினை கேட்கிற சர்ப்பம் பெரிய ஆளும் கிடையாது. இவங்க அந்த சர்ப்பத்துக்கு எந்த ஆன்சரும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இந்த சர்ப்பம் கேட்ட கேள்விக்கு தப்பான பதில் இல்லை, பொய்யான பதில் இல்லை, சரியான பதில் தான். ஆனால் இந்த பதிலை இவங்க சொன்னாங்க பாருங்க, இதுதான் இவங்க வாழ்க்கையிலே செஞ்ச முதல் தவறு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சிலர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகளை நம்மிடத்துல கேட்பார்கள், நிறைய கேள்விகளை. ஆனால் அந்த கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், முதல்ல எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் தெரிஞ்சா கூட நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லுங்களேன். அந்த பதில்னால அவங்க ஒன்றும் பண்ண போறதில்லை, அந்த பதிலை வச்சு அவங்க எதுவும் செய்ய போறதில்லை. ஆனால் அந்த பதிலை நம்ம நிறைய நேரத்தில் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய இழப்புகளை நம்ம நிறைய பேர் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே பேசணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒன்றை கேட்கும்போது, அதான் மிலிட்ரியில் ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல யார் உங்களிடத்துல என்ன கேள்வி கேட்டாலும் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா எதை மட்டும் தான் நீங்க சொல்லணும். சொல்லுங்களேன், பேர் மட்டும்தான் சொல்லணும். இந்த 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 விஷயத்துக்கு எவ்வளவு செலவு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா அவ்வளோதான், அந்த செலவை மட்டும்தான் சொல்லணும். இல்லைன்னா இதுக்கு இந்த பதில் என்ன அவங்க கேள்வி கேட்குறாங்களோ அதனுடைய அந்த ஒன் வேர்டு அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணுமே தவிர எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணக்கூடாது. சொல்லுங்க, இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு அனுபவம் தெரியல. சில நீங்க ஆபீஸ்ல எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த ஆபீஸ்ல எல்லாம் போய் நிற்கும் போது சில இடத்துல அவர்கள் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் கேட்காத ஒரு கேள்வியை அவங்களுக்கு அவங்க கேட்கல, அவங்க உங்க பேர் என்னன்னு தான் கேட்டாங்க. ஆனால் நான் இன்ன ஊர்லேருந்து வந்திருக்கிறேன், இன்ன டேட்டில் இங்கே வந்தேன், இதுக்கு நான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லுவீர்களே. ஆனால் சில பதில்களில் உங்களுக்கு ஆபத்துகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் நீங்கள் என்ன சந்திச்சிருவீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஆபத்துகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்போ இந்த இடத்துல இந்த ஏவாள் செய்த ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, சர்ப்பம் தன்னிடத்துல கேள்வி கேட்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டது முதல்ல தவறு. ரெண்டாவது, எப்பா நீ கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நான் ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாருப்பா, நீ உங்ககிட்ட என்ன பேசணும், நான் நீ எதுக்கு கேள்வி கேட்குற, நீ எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கணும், என்ன உனக்கு என்னிடத்துல இருந்து உனக்கு என்ன வேண்டியது இருக்குது, ஒன்றுமே தேவையில்லை. அமைதியாக அந்த இடத்துல நீ ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னா நீ கத்திரிடத்துல கேட்டுக்கோ, அவங்களிடத்துல ஆண்டவர் உனக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து பதில் சொல்லாமல் வந்திருப்பார்களே. ஆனால் கண்டிப்பாக
இவ்வளோ பெரிய பாவத்திற்கு அவர்கள் உடந்தையாக அவங்க மாறி இருக்கவே மாட்டாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முதல் விஷயம் அப்படின்னா, நமக்கு தேவை இல்லாத ஒன்றிலே நம்ம ஆன்சரும் சொல்ல வேண்டாம், தேவையில்லாத ஒரு வழக்கிலே நம்ம கண்டிப்பாக தலையிடவும் வேண்டாம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும், என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை கிருபையாய் காத்துக்கொள்ளும். அதான் தனக்கு அடாத வழக்கிலே தலையிடுகிறவர்கள் என்ன வேதம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, நாயினுடைய எதம்மா சொல்லுங்க, நாயினுடைய காதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு அவங்க அப்படிதானம்மா. தனக்கு அடாத வழக்கில் எந்த நாயுமே காதை பிடிச்சி இழுக்கும் போது பிரைஸ்தலாட் அப்படின்னு நான் சொல்லிட்டு போவோம். சொல்லுங்களேன், நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்த உடனே அது உங்களை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பிரைஸ்தலாட் சொல்லிட்டு எல்லாம் போகாது. என்ன பண்ணுன்னா, உங்கள் சந்தை எடுக்கும், ஒரு கடி கடிக்கும், இல்லைன்னா சீறிட்டு வரும், அது நம்மளை சும்மா விடாது. அப்போது ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே ஒரு சின்ன தவறு எனக்கு தேவையற்ற, நீங்கள் அந்த இடத்துல போய் நிற்கிறீங்களா, அது உங்களுக்கு தேவையானதா? சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ரொம்ப பெரிய ஆளாக தங்களை காமிச்சுக்கிறதுக்காக அந்த 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 பிரச்சனையில் போய் வழக்கு தீர்க்கிற மாதிரி போவாங்க. அப்படி போன பலர் பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சார், அவனை விட்டுருங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன நீங்கள் பார்த்துக்குவீங்க, நான் கட்டிக்கிறேன் சார், நீங்கள் விட்டுருங்க சார். என்னமோ அவர் பெரிய இயேசு கிறிஸ்து மாதிரி, இவங்க பெரிய இதை நியாயம் தீர்க்கிறது மாதிரி. இல்லவே இல்லை. ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும், எனக்கு அடாத வழக்கிலே நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இதனால நிறைய பேர் ஒருவேளை உங்களை தவறானவர்களாய் ஒருவேளை நினைக்கலாம். இவன் சுயமாக இருக்கிறவன், இவன் கண்டிப்பாக யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதில்ல, என்னென்னமோ உங்களை நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இருந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்வது தவறல்ல. ஆனால் எந்த ஒரு காரியத்திலே நீங்கள் இறங்கணும்னாலும் அந்த இடத்துல என்ன வேலையோ, சாப்பிட போனோமா என்னதான் பண்ணிட்டு வரணும் சொல்லுங்களேன். சாப்பிட்டுட்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. நான் என்னுடைய மிஸ்டேக்கை கூட சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஒரு காலத்தில் ஒரு வாலிப வயசில் இருக்கும்போது எனக்கு என்னென்னா, இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்செப்ட். அப்படியே என்னன்னா, எங்கேயும் நம்ம ஒரு குப்பையை எடுத்தால் அதை கரெக்டாக போட்டுறணும், இந்த மாதிரி இந்த இடத்துல சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் திடீர்னு ஒரு உதயமாச்சுன்னு வைங்களேன். அப்படி ஒரு யோசனை, சுத்தமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அது மாதிரி எங்கே போனாலும் நானே என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த குப்பையை எடுத்து போடுறது, இந்த மாதிரி ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அப்போ ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அந்த கல்யாணத்துக்கு போய் கல்யாணத்துக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மண்டபத்துக்கு வெளியே வரும்போது ஒரு வாலிப பையன், ஒரு சின்ன பையன் வச்சுங்களேன், ஒரு டீனேஜ் பையன், ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிப்பான். அப்போ அந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வாழைப்பழத்தை உரித்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நான் கரெக்டாக வெளியே வரும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்டுட்டு அவன் அப்படியே வீசிட்டான். அது கரெக்டாக அந்த மண்டபத்துக்கு வெளியில் அந்த வாசலில் அந்த வாழைப்பழ தோல் விழுது. எனக்கு வந்துச்சு பாருங்க பயங்கரமான கோவம். என்ன அப்படின்னு சொன்னால், ஏண்டா நீ இவ்வளோ படித்த பையனாக இருக்கிற, சின்ன பையனாக இருக்கிற, இந்த வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல போய் வாசலில் போடுறியே, வயசானவங்க யாராவது கால் வச்சு வலிக்கு விழுந்தா என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு என் மனசில் நினச்சிட்டு ஓடி போய் அந்த வாழைப்பழ தோலை எடுத்துட்டு அவன் கையை நீட்டி அவன் கையில் வச்சு கொண்டு போய் குப்பையில் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே நான் பெரிய பெரிய நீதிமான் மாதிரி இனி அழுக்கே ஆகக்கூடாதுன்றது மாதிரி கான்செப்டில் எடுத்து வச்சேன். எடுத்து வச்ச உடனே அவன் ரவுடி போல தெரியுது. இது நமக்கு தெரியாமல் போச்சு. அவன் திரும்பி பார்த்து ஒரு முறைச்சு, ஏங்க உங்களுக்கு வாழைப்பழத்தோல் அங்கே வெள்ளையில வேண்டாம், அங்கே இருக்க வேண்டாம்னா இந்த வாழைப்பழத்தோலை எடுத்து குப்பையில் போட வேண்டியதானே, என்ன ரூல் எடுக்கிறதுக்கு நீ யாருப்பா, என்ன எதுக்கு ரூல் எடுக்கிற? உனக்கு அந்த இடத்துல யாராவது விழுந்தா வலிக்கு விழுவாங்கன்னு இருக்குன்னா நீ தூக்கி போட வேண்டியதானே. அவன் விகாரமாயிரான். அவன் கூப்பிடட்டுமா, நான் பசங்களை கூப்பிடட்டுமா அப்படின்றான். அப்போ என் கூட ஒரு வயதான ஒரு ஐயா வந்திருந்தார். அவர் முன்னாடி நின்று, போப்பா நீ என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தள்ளி உள்ள விட்டுட்டு வாங்க போகலான்னு என்னை கூப்பிட்டு வந்தார். நான் வந்துட்டேன். ஸோ அப்போது ஏன் இது சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நமக்கு அது என்ன இல்லாத வேலை சொல்லுங்களேன். நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த குப்பையை தூக்கி போட்டுடலாம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. பட் அவனை படிப்பிக்கணும் அப்படின்றது நம்முடைய வேலை இல்லை. நீ எதுக்கு இப்படி தப்பண்ண, ஒன்றை ஒரு கேள்வி கேட்கணும், ஒன்றை நான் சண்டை போடணும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடங்களிலே சில கேரக்டரில் இருக்கிற யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம திட்டுறதுனாலையோ நம்ம அவனை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலையோ கண்டிப்பாக அவர்கள் சரியாக போவது இல்லை.
நம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனாலே ஒன்று நம்ம செய்யணும், எப்பொழுதுமே யார் ஒருத்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் பதில் சொன்னாலும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தை குறித்து நான் இந்த இடத்துல எதுக்கு பதில் சொல்லணும், நான் இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்வதற்கு தேவையா, இது எதுக்காக நான் பண்ணணும், இது என்னுடைய வேலை தானா, அப்படி என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் கண்டிப்பாக பெரிய விபத்திலிருந்து நீங்கள் கிருபையா என்ன பண்ணுவீங்கன்னா தப்புவிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு இந்த யோசேப்பை குறித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், என்னதான் இருக்கட்டுமே, இந்த யோசேப்பின் பேரில் சொல்லப்பட்ட பழி என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய எஜமானுடைய மனைவியின் மேலே கை வச்சிட்டான். இவன் கை வைக்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி சிறைச்சாலைக்கு வச்சான் அப்படின்ற ஒரு கெட்ட பேர் யார் மேலே இருக்குது? யோசேப்பின் மேலே இருக்குது. இப்போ ஆண்டவர் அவனை உயர்த்தி இவனை எங்கே கொண்டு வர்றாரு அப்படின்னா பார்வோனுக்கு அதிபதியாக கொண்டு வர்றாரு. இந்த பார்வோனுக்கு அதிபதியாக கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக இவனை தப்பாக பார்க்குற ஒரு கூட்டம் கண்டிப்பாக, சொல்லுங்களேன், இவன் இந்த மாதிரி ஒரு ஆள் தானே அப்படின்னு பார்க்குற ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா அன்னை நிரூபிக்கப்படலை. யோசேப்பு நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் எதை நிரூபிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த போத்திபார் மனைவியின் இடத்துல நான் தப்பு பண்ணல, இந்த போத்திபார் மனைவி தான் எனக்கு தப்பு பண்றதுக்கு என்ன கூப்பிட்டாங்க அப்படின்றதை எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் தெரிவிச்சாதான் நம்ம நீதிமான், தெரிவிச்சாதான் நம்ம தப்பு பண்ணல அப்படின்னு ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு கூட்டம் நம்ம நல்லவங்கன்றாங்க, இன்னொரு கூட்டத்தில் நம்ம பேரை கெடுத்துட்டோம், அவங்களுக்கு முன்னாடி நம்ம நீதிமான் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்ற முயற்சியை யோசேப்பு எடுத்திருக்கலாம். ஆனால் யோசேப்புக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படி நினைக்கிறவங்க நினைக்கட்டும், நமக்கு இப்போ நிரூபிக்க வேண்டிய அவசியம், சொல்லுங்க, நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. இது என்னுடைய வேலை அல்ல, இந்த வேலையை நான் செய்யவே வேண்டாம், இந்த இடத்துல பதிலே நான் சொல்ல வேண்டாம். இப்போ எல்லாருமே ஜெபிக்க போகிறோம். எதுக்கு ஜெபிக்க போகிறோன்னா, ஆண்டவரே எனக்கு தேவையில்லாத வேலையில் நான் எப்போவுமே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், நான் ஒரு நாளும் தலையிடாதபடி என்னை கிருபையாய் காத்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அறிவை கற்றுத்தாங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம், என்னை பாதுகாக்கிற கர்த்தர் நீங்க தான். சொல்லுங்க ஆண்டவரே, என்னை பாதுகாக்கிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே, என்னை நடத்துகிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு அடாத வழக்கில் ஆண்டவரே, எனக்கு தேவையற்ற காரியத்தில் நான் ஒரு நாளும் தலையிடாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுகிறவர். முழு பலத்தோட நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என்னை கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுகிற தேவன், நீர் நல்லவராயிருக்கிறீர். அல்லேலூயா, ஆமென். மோசை குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசைக்கு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம், தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டான். ஆனா என்ன இவனுக்கு பொறுக்கல் அப்படின்னு சொன்னா, ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, அப்படி தாங்கல, அப்படியே ரத்தம் அப்படியே கொந்தளிக்குது, விடக்கூடாது இவனை அப்படின்னு சொல்லி அந்த எகிப்தியனை அடிச்சு கொன்னு மணல்ல என்ன பண்ணா, புதைச்சு வச்சுட்டான். புதைச்சிட்டு அந்த எபிரேயனை பார்த்து சொல்றான், எப்பா நான் இவனை கொன்னது யாருக்காக? உனக்காக தான் கொண்டேன்பா இவனை, நான் இந்த சண்டை போட்டது உனக்காக தான். நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ என்ன வந்தாலும் இந்த விஷயத்தை மட்டும் யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு கடந்து போயிட்டான். திருப்பி அடுத்து ஒரு வாரம் தாண்டி பார்த்தா இவங்க 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. யாரு? 2 எபிரேயர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே இவன் பார்த்து கேட்குறான், என்னப்பா நீங்க 2 பேரும் சகோதரர்களா இருக்கிறீங்களே, நீங்களே இப்படி 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காயம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எப்பா சிலருடைய கேரக்டரை நம்மளால என்ன பண்ண முடியாது? கேட்கல, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, சிலருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நிறையாது. நல்லா சொல்லுங்க, சிலருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவங்கள மேலே கொண்டு வர முடியாது. சிலருக்கு என்ன செஞ்சாலும் அவங்க குணத்தை அவங்கள விட்டு என்ன பண்ண முடியாது, மாற்றவே. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எத்தியோப்பியன் தன் தோலை, எத்தியோப்பியன்னா யாரு? நீக்ரோஸ் அப்படின்னா கருப்பினத்தாருன்னு சொல்லுங்க. அவங்க என்னதான் ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலும், அவங்க என்னதான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் அவங்களுடைய கலரை என்ன பண்ண முடியாது, சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கலரை மாற்ற முடியுமாப்பா? அப்படின்னா என் ஜனங்களை என்ன மாத்திக்குவாங்க,
அது நடக்காது. சிலரை நம்மளால என்ன பண்ணினாலும் அவங்க கேரக்டர், அவன் என்ன பண்றானா, இவன் எபிரேயன் தான், ஆனா இவனுக்கு சண்டை பண்ற ஆவி அவனுக்குள்ள இருக்குது. அடுத்த நாள் இன்னொரு தன்னுடைய சொந்த சகோதரனோட சண்டை போட்டு இருக்கிறான். நீங்க பண்றது இப்படி தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இவன் உடனே சொன்னான், என்ன பெரியாளா நீ எபிரே இது அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். அப்போ இன்னொருத்தனுக்காக உதவி செஞ்சு ஒருத்தனை கொன்னதுக்காக இப்ப யார் பாதிக்கப்பட்டா? மோசே அந்த ஊர்லயே இருக்க முடியல, இப்ப கிளம்புடா, அவ்வளவுதான், ராஜா அவனை துரத்த வரான்னு சொல்லி கிளம்புனான். அப்போ ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தாரும். என்ன அப்படின்னா, எனக்கு அடாத வழக்குல நான் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? கேட்கல, சத்தமா கேட்கல, இவ்வளோ பெல்லத்தோட சொல்லுங்க. இந்த போலீஸு திருடர்களை பிடிக்கும் போது வெறும் திருடர்களை மட்டும் பிடிக்க மாட்டாங்க, யாரையும் சேர்த்து பிடிப்பாங்க. கேட்கல, கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பிடிப்பாங்க. ஆனா கூட இருக்கிறவன் சார் நான் தப்பே பண்ணலை சார், நான் இப்பதான் சார் வந்தேன், நீ இப்ப வந்தியோ அப்ப வந்தியோ, நீ யாரோட இருந்த? திருடனோட நீ இருந்ததுனால நீயும் யாருதான்? திருடன் தான், அவ்வளவுதான், போய் கேஸை கொண்டு போடி. எத்தனை பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதான் ஆண்டவர் நம்ம நிறைய இடங்களிலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவையில்லாத வழக்குகளிலே, குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், கவுன்சிலிங்கா இருக்கலாம், சிலரை பிரிச்சு எடுத்துட்டு வரதா இருக்கலாம், நமக்கு அது தேவையா? எனக்கு இது தேவையா? எனக்கு இது அவசியமா? நான் இந்த வேலையை செய்வதற்காக வந்துட்டேனா? பாருங்க, சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான் பாருங்க, காலேஜில் படிக்கிறான். அந்த காலேஜில் அவன் கொஞ்சம் நல்லா படிக்கிறதுனால எப்போ வேணாலும் அவனை வெளியே விட்டுருவாங்க, வெளியே போகலாம். ஆனால் அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா எப்போ இங்கே சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு வந்துட்டான்னு வைங்களேன், அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு அடுத்த வாரம் அவனுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே, அங்கிள் சரி அங்கிள் நான் கிளம்பட்டுமா, நாளைக்கு எக்ஸாம் அங்கிள் அப்படின்னு. ஏன் ஹாஸ்டலில் போகலன்னா கேட்பாங்களா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றுங்களா, இல்லை அங்கிள் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் கூட நான் ஃப்ரீயாக இருக்கலாம், பட் நான் என்ன பண்ணணும்? படிக்கணும். ஆனால் வேற 2 தம்பிங்க இருப்பாங்க, நாளைக்கு காலையில் எக்ஸாமாக இருக்கும். என்னடா போறியா அப்படின்னு கேட்டால் ஒரே சிறையாக இருக்குது, ஏதோ என்ன பண்ணன்னு தெரில, இல்லை நான் இப்போ போகல, சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு போகிறேனே. இங்கே ஒரு வேலையும் இருக்காது, இங்கே ஒன்றுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் தன்னுடைய வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை, வேற எங்கேயாவது போகணுமா, அங்கு எங்கேயாவது போகலாமா, உங்களுக்கு ஏதாவது கார் டிரைவ் பண்ணணுமா, எங்கேயாவது வெளியே வரணுமா, அங்கே போயிட்டு வந்துடலாமா, நானும் கூட வேணா வரட்டுமா? அப்போது மைண்டு ரீஃப்ரெஷ் ஆகிறது தவறல்ல, எனக்குரியதை நான் செய்யாமல் எனக்கு அல்லாததை கண்டிப்பாக நான் என்ன பண்ண வேண்டியதில்லை. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்தே நீங்கள் கேளுங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்து மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. சிலர் ரொம்ப நானே உலகத்துக்கு ரட்சகர்ன்றது மாதிரி, ஒரு ஊருக்கே இவங்க தான் ரட்சகர், ஒரு தெருவுக்கு இவங்க தான் ரட்சகர். இல்லை, உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் முக்கியமானவர்களாக இருங்க, உங்கள் தெருவுக்கு நீங்கள் முக்கியமானவர்களாக இருங்க, அது தவறல்ல. நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணுங்க, அதெல்லாம் தவறல்ல. ஆனால் ஒன்று, எனக்கு அடாத வழக்கில் நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க. ஆமேன். கேட்போம் ஆண்டவரிடத்தில், எனக்கு ஞானத்தை தருங்க ஆண்டவர், எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவர், நான் என்ன அது எனக்கு தேவையா? எனக்கு தேவை. நான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச வேண்டிய அவசியம் கூட இல்லை, அந்த இடத்துல நான் தப்பிச்சா போதும். பாருங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, இந்த ஒரு சின்ன கேப்பை இந்த சர்ப்பத்துக்கு இந்த ஏவாள் கொடுத்ததுனால அடுத்து உடனே என்ன பண்ணிச்சு தெரியுமா? அடுத்த கேள்வி கடைசியில் இந்த சர்ப்பம் இந்த ஏவாளை வஞ்சித்து பழத்தை பொறிச்சு சாப்பிட்டு தன்னுடைய கணவனார் கொடுக்குற அளவிற்கு இந்த சர்ப்பம் அந்த அம்மாவை கொண்டு போய் விட்டுருச்சு. சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில கேப்பை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை முடிச்சே போட்டுருவாங்க. ஆளை முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, முடிச்சே போட்டுருவாங்க. அதனால தான் சில மனிதர்களுக்கு நம்ம என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நோ ஆன்சர், எந்த பதிலும் சொல்லுங்க, எந்த பதிலும் இல்லை. எனக்கு பதில் தெரியலாம், ஆனால் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை கத்திடத்தில் அவர்தான் சகல ஞானத்துக்குரிய தேவன், அவர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கின
என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே என்னை உண்டாக்கின உறங்குவதும் என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவதும் உறங்குவதும். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்கும், பலவித சோதனை ஜெயம் நாம காளி. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்கும், பலவித சோதனை ஜெயம் நாம காளி. அவர் காலத்தில் அரணான கோட்டை, அவர் காலத்தில் அரணான கோட்டை, கேடகம் முருகம் நலனவரே என்னை உண்டாக்கின. தூங்குவது உறங்குவது என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவது உறங்குவது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். முதலாவதாக ஒரு சின்ன மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா, தனக்கிட்டத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு எஸ் ஆர் நோ ஒரே வார்டில் ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டிய இந்த ஆண்டவரால் முதல்ல உண்டாக்கப்பட்ட இந்த ஏவாள் ஒரு எஸ் ஆர் நோன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு ரொம்ப விளக்கமா நடந்தது எல்லாத்தையும் இப்படிதான்னு முழு விளக்கத்தையும் கொடுத்ததுனால அவ்வளோ பெரிய விளைவை அவர்கள் சந்தித்தார்கள். ஆமென். அப்போ நம்ம ரொம்ப ஞானமா இருக்க வேண்டியது, யார்கிட்டயா இருந்தாலும் அப்படிதான், முழு விளக்கம் தர வேண்டிய அவசியம் கேட்கல. ஒரு பிரச்சனையை குறித்து முழு விளக்கத்தையும் யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு விஷயம் வந்ததை குறித்து முழு விளக்கத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. ரெண்டாவது, நீங்க பதில் ஒருத்தருக்கு சொல்றீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த பதில் என்னத்துக்கு, அவங்களுக்கு அந்த பதிலை வச்சு அவங்க என்ன புரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்க அந்த காரியத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறாங்க, அவங்க அந்த காரியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம், அதை வச்சு நமக்கு என்ன தரப்போறாங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல சில மாய்மாலம்ன்றது மீன்ஸ் வந்து என்னன்னா, ஒரு தெரியாதனம் ஒன்று இருக்குது. என்னன்னா, இதை சொன்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்களே, இதை சொன்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்களே. நான் சொல்றேன், உங்களுக்காக 1000 பேர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஒன்று, உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ற ஜெபத்தையே கர்த்தர் கேட்பாரு. கேட்கல? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்காக மற்றவர்கள் ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பலவீனமா இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிக்காயிட்டாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தவறல்ல. ஆனால் உங்களுடைய சில முக்கியமான பிரச்சனைகளை வந்து விளாவாரியா எடுத்து சொல்லி இந்த மாதிரின்னு சொல்லி முழு ஜெப குறிப்பை சொல்லி ஜெபிக்க சொல்ல வேண்டிய அவசியம் கூட என்னை பொறுத்த அளவில் அது இல்லைன்னு தான் சொல்றேன். வேண்டாம். அவர்களுக்கு அந்த முழு விளக்கமும் அவசியம் இல்லை. புரியுதா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, முழு விளக்கமும் எல்லாருக்கும் அவசியம் அல்ல. உங்க குடும்பத்தில் இருக்கிற வாக்குவாதத்தினுடைய முழு விளக்கமும் அவங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்க சில பொருட்களை வந்து வாங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த பொருட்களை எங்க வாங்குனீங்க, எப்போ வாங்குனீங்க, எப்படி வாங்குனீங்க, எவ்வளோக்கு வாங்குனீங்க அப்படின்னு அவசியம் கேட்கல. சத்தமா சொல்லுங்க. அவங்க இப்படி வாங்கினாலும் தப்பா தான் நினைக்க போறாங்க, அப்படி வாங்கினாலும் அவ்வளவுதான். அவங்களுக்கு அதுக்கு விளக்கம் அவசியம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நான் விளக்கம் கொடுத்தாதான் நான் நீதிமான், சிலதை நான் விளக்கம் கொடுக்கலன்னா நான் நீதிமான் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க. சில காரியங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கறது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒன்று, என்னுடைய எல்லா விஷயமும் மற்றவர்களுக்கு அவசியமானது அல்ல. இதை ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எப்பொழுதுமே நான் சொல்லுகிறேன். ஒரு காலகட்டத்தில் என் மேல பரிதாபத்திற்காக நான் சொல்றது, ஒரு காலகட்டத்தில் என்னை வந்து குறைவாய் நினைக்கிற அளவிற்கு அந்த காரியம் மாறும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல?
இன்னைக்கு நம்ம சில காரியங்கள் நம்ம மேல பரிதாபப்படுவாங்கன்னு நம்ம சொல்ற சில காரியங்கள் நாளைக்கு பல வருடங்கள் தாண்டி அதுவே நம்மளை ஒதுக்குற ஒரு காரியமாக என்ன பண்ணும், மாறிவிடும். உங்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டியதை கர்த்தர் தெரியப்படுத்துவார். அது நமக்கு போதுமானது, அது நமக்கு போதுமானது. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னா முணுமுணுத்துட்டே கேட்கல, முணுமுணுத்துட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் என்னவா இருப்பதாக, என்ன சுருக்கமாக இருப்பதாக. எல்லாரும் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க வாயின் வார்த்தைகள். ஒன் வேர்ட் கொஸ்டினுக்கு எஸ்ஐ கொஸ்டின் எழுதிட்டு இருப்பாங்க நிறைய பேர். கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டின், கேட்டிருக்கிறது ஒரு வரியில் விட எழுதுக. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன எழுதிட்டு இருப்போம் தெரியுமா, ஆமா பெரிய பேராகிராஃப் பக்கம் பக்கமா எழுதிட்டு உட்காந்துருப்போம். அது வேண்டியதில்லை, பதில் என்ன சொன்னா போதும். வீடு கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா, அவ்வளவுதான். அதோட கேட்கல, அதோட முடிச்சிட வேண்டியது நம்முடைய கடமை. ஆமாங்க, ஒரு இடம் இருந்துச்சுங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க வாங்கினங்க, வாங்கிட்டு பணம் இப்போதாங்க கட்டி முடிச்சுட்டு திடீர்னு இப்போ ஒரு 3 லட்சம் ரூபா வந்துச்சுங்க. சரி வீடு கட்டலான்னு நினச்சிட்டேங்க, ஒரு லோன் அப்ளை பண்ணாங்க, அதுக்கு இவரை பேசினாங்க, அப்படி பண்ணாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, முடியுமா முடியலையான்னு தெரியாது இல்லைங்க. யார் கேட்டா, இல்லை யார் கேட்டா? இவ்வளவு விளக்கத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வேண்டாம், அப்படி வேண்டாம். இல்லை அவங்க தப்பு, எதுக்கு தப்பா நினைக்கிறாங்க? நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமே, நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமே. அப்போ எல்லாவற்றிலையும் சிலர் என்ன பண்ணாங்கன்னா உங்க வாயில் உள்ள வார்த்தையை பிடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட போட்டு போட்டு கேட்பாங்க, போட்டு போட்டு வாங்குவாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு கூட நினைப்பாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா எதுவும் வேண்டாம். அதுக்காக நம்ம ஞானமா இருக்கிறோம் அப்படின்னு அதுக்கு சொல்ல வரல. அவசியம் இல்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டியதில்லை. என்னைக்காவது ஒரு நாள் அதுவே நமக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா நமக்கு ரொம்ப எதிர்ப்பாய் மாறிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை இதுவரைக்கும் அதுல பழகல அப்படின்னு சொன்னா உங்களுடைய மெச்சூர்ட் என்ன அப்படின்னா நீங்க பழகுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். உடைய வாழ்க்கையில் உள்ள பாதிக்கணக்கான பிரச்சனைகளை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப அழகாக எதிர்கொள்வீர்கள். கைகளை அசைத்து ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு மளிகை கடைக்கு போனோன்னா யாராவது ஒருத்தர் சந்திச்சோன்னா ஹாய் ஹலோ பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா, சர்ச்சுக்கு வந்துட்டீங்களா, ஆண்டவர் நல்லவர், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தவறல்ல. அங்கே சர்ச்சுக்கு போன வாரம் பார்த்தீங்களா, அந்த சிஸ்டர் வந்தாங்க தெரியுமா, அப்படி பார்த்தீங்களா, ஐயோ கொடுமையான ஆள் தெரியுமா, அவங்க வீட்டில் என்ன சண்டை நடந்துச்சு தெரியுமா, அவங்களுக்கும் கணவனாருக்கும் ஒரே பிரச்சனையாமா, கேள்விப்பட்டீங்களா, இந்த கேள்விப்பட்டீங்களா, இந்த கேள்விப்பட்டீங்களா, இந்த மாதிரி கேள்விப்பட்டீங்களான்ற ஆளுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஹலோ, நீங்களும் கேள்விப்பட்டீங்களான்னு கேட்கக்கூடாது, கேள்விப்பட்டீங்களான்னு உங்களை பார்த்து கேட்குறவங்களையும் விட்டு ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். குறை பேசுகிறவங்களுக்கு மட்டும் தண்டனை கிடையாது, குறை பேசுகிறவங்களோட கேட்கல சேர்றவங்களுக்கும் ஆபத்து தான். என்ன அப்படின்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் கேட்கல பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க பரியாசம் பண்றாங்க, நான் பேசல அப்படின்றதுக்காக நீ நீதிமான் ஆக முடியாது. நீ அங்க அவைலபிளா இருந்த இல்லப்பா. அதான் சொன்னேன்ல, திருடனை பிடிக்கும் போது திருடனை மட்டும் இல்ல கூட இருக்கணும் சேர்த்து தான் கூட்டு போவாங்க. அதனால அவங்க பேசுகிற இடத்துல கூட நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா உட்காரவே முடியாது. அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்க போறாரு, பெரிய கிருபையை கொடுக்க போறாரு. ஆண்டவரே, இந்த மாதிரி சின்ன தவறுகளிலிருந்து கர்த்தர் எங்களை கிருபையாய் விலக்கி மீட்டுக் கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். கைகளமால் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட பவராவி எனக்குள்
அகற்றிவிட்டேன் கசப்புகள. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள். கைகள மேல வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட